ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஒரு மனதோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் சர்வ வல்லமையுள்ளவரப்பா, எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை ரட்சித்த தேவனப்பா. இந்த தேசம் முழுவதும் இயேசுவை காண வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். இருளில் வாழ்கிற மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மனதோடு உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தடையான எல்லா அந்தகார கிரியைகளையும், சத்ருவின் எல்லா அந்தகார கிரியைகளையும் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும், சாபங்களையும், அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே, சத்ருவின் கிரியைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம், அழித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பெரிய விடுதலையை எங்கள் தேசத்திலே நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கும் இங்கும் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் தகப்பனே. விசேஷமாக கடந்த நாளிலிருந்து ஆண்டவரே கன மழையினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே கொட்டி தீர்த்த மழைக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹலே லூயா, ஹலே லூயா. ஆண்டவரே, வாழும் வழியை கொடுங்கப்பா, ஒரு வழியை திறந்து கொடுங்க. கஷ்டத்தினால், கண்ணீரால், கவலையினால் வாடுகிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் சென்னை பகுதியில், வேளச்சேரி பகுதி, இன்னும் பல இடங்களப்பா, இன்னும் எத்தனையோ இடங்கள் எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கிறதோ, கனமழையினாலே, இயற்கை சீற்றங்களினாலே எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கிறதப்பா, அங்கெல்லாம் வல்லமை விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் எங்கள் அன்பு தேவன் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடைங்கப்பா. என்ன சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உடைந்த இதயத்தோடு யாரெல்லாம் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளே எல்லாரையும் மூடி மறைத்து ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல் ஜெப நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிறந்தார் வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார்.
மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தனரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வாசிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று தியானிக்கும்படியாக இந்த பகுதியை நாம் வாசித்தோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவிதமான துன்பங்கள் வரும்போது கவலைத்தான் வரும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், மனுஷண்டத்தில் அல்ல. ஒரு அன்னாள் ஒரு சகோதரி தன்னுடைய சக்களத்தியனாலே அவள் பரியாசம் அடையப்பட்டு அவள் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் அவளுக்கு கணவர் கூட எவ்வளோ அன்பாக பேசுறாரு. 10 குமாரரை காட்டிலும் நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன்ட்டு அன்பான. அதெல்லாம் அவளுக்கு அது பாசமாக தெரியல. எப்போ அவளுடைய துக்கம் மாறிச்சு தெரியுமா? அவங்க வருஷந்தோறும் தேவாலயத்தில் வந்து அவங்க ஆராதிக்க வருவாங்க. வர நேரத்தில் அவள் ஒரு இடத்த போய் தெரிந்தெடுத்து அவள் முழங்கால் படியிட்டு சத்தம் வெளியே வரல. அப்படியே அவளுடைய உதடு மட்டும்தான் செய்து பாரத்தோடு கண்ணீரோடு அவளுடைய எல்லா பிரச்சனைகளையும்
தனக்கு ஒரு குழந்தை இல்லை, அதனால் அவளுடைய சக்களத்தை அவளை நிந்தித்து பரியாசம் பண்ணின வேதனையை அவளால் தாங்கவே முடியல. ஆகையினால் அவ்வளவு கவலைகளையும் அவள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து ஊற்றி ஜெபித்த போது அவளுக்கு துக்க முகம் மாறிற்று. பின்பு அவள் துக்க முகமாக இருக்க இல்லையா. அவள் ஜெபிக்கும்போது கண்ணீர் வருது, அந்த உதட அசைது, வார்த்தைகள் வரல. அந்த ஏலி தாத்தா கூட நினைச்சிட்டாரு இவள் குடிச்சிக்கிட்டு ஏதோ உளறிட்டு இருக்கான்ட்டு. அவள் சொல்கிறா, நான் பிதற்றல, நான் அங்கலாய்ப்பு, எனக்கு அங்கலாய்ப்பு, ஒரு குழந்தைக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன், நான் குடிக்கல அப்படிங்கிறா. அன்பானவர்களே பாருங்கள், நம்ம சில நேரம் அப்படியே மன பாரத்தோடு இருக்கிற நேரம் நமக்கு அங்கலாய்ப்பு கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பேருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். அவருடைய பொருத்தனையின்படி அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஏற்ற காலங்களிலே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவங்க ஜெபித்தாங்க, எனக்கு ஒரு குழந்தை கிடச்சுன்னா அதை உம்முடைய திருப்பணிக்கே நான் தந்துடுவேன்ட்டு. அதன்படி அந்த பிள்ளை ஏற்ற நேரத்தில் அதே தேவாலயத்தில் கொண்டு விட்டு, அப்புறம் அதை என் கடமை முடிஞ்சுன்னு இருக்கல, அவள் போகும்போதெல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு சட்டையெல்லாம் தைச்சிட்டு போவாங்களாம். பாருங்க, ஜெபமும் தாங்குது, உதவியும் செய்யப்படுகிறது. இவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய முடியுமா? நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, உதவியும் செய்யணும். உங்களால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லும்போது அது எப்படி சொல்லணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும், உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகம் நமக்கு ஒரு நாளும் சமாதானம் தராது. எந்த ஒரு மனுஷரும் சமாதானத்தை தர முடியாது. ஆண்டவருடைய சமாதானம் தான் நிலைத்திருக்கும். அவர் தரக்கூடிய சமாதானம் தான் நிறைவாக இருக்கும், நிலைத்திருக்கும். அதுதான் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கு. மற்றபடி சிலர் மகிழ்ச்சிக்காக வேண்டி, சமாதானத்துக்காக வேண்டி நிறைய பேர் குடித்து விரைத்து, அது கொஞ்ச நேரம்தான், அது பாவமும் கூட. குடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் அந்த செயல் இழந்து மதி மறந்து இருப்பாங்க, அவ்வளோதான். திருப்பி அவங்க நார்மல் வரும்போது திருப்பி அந்த கவலை பின்தொடரும். சிலர் சினிமாவில் போய் 3 மணி நேரம் உட்காருவாங்க. திரும்பி வெளியில் வந்த பிறகு அது காமெடியாக இருந்தால் ஒருவேளை சிரிச்சுக்கிட்டே வரும், ட்ராஜடியாக இருந்தால் இன்னும் வேதனைக்கு மேலே வேதனையை கூட்டிகிட்டு தான் வரும். அதெல்லாம் பாவமான செயல்கள். அதெல்லாம் நமக்கு சமாதானத்தை தரவே தராது. ஜஸ்ட்டு டைம் பாஸ் தான், கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்குற நேரத்தை வீணாக செலவழிக்கிறத விட ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். காட்டு புஷ்பங்களை அவர் உடுத்து வைக்கிறார், காட்டு பறவைகளை பட்சிகளை தேவன் போஷிக்கிறார். எத்தனை ஆச்சரியமாக போஷிக்கிறார். அவைகளும் ஜீவிக்கின்றன. அன்பானவர்களே, நம்மை அவைகளை விட நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள். கர்த்தருக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை நான்
எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை சொல்லுவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, கர்த்தருக்காக ஜீவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய மகிமையிலே அவரோடு வாழ்வதற்காக. அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். நம்மை சுத்திகரிக்கிறது கர்த்தர் ஒருவர் தான். வேற யாரும் சுத்திகரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டோடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆரம்பத்தில் நம்ம ஜெபிப்போம். கனமழையினால் பாதிக்கப்படுகிற ஜனங்களுக்காக பாரப்படுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் வசதியாய் வாழ்கிறோம் என்றல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயற்கை சீற்றங்களினாலே, கனமழையினாலே கர்த்தாவே, வீடுகளை இழந்தவர்கள், தனக்கு அருமையானவர்களை இழந்தவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே, ஆண்டவரே, மழை வெள்ளத்தாலே, ஆண்டவரே, கனமழையினாலே, ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினாலே பாதிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் ஆண்டவரே, உமது கிருபை ஜனங்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கிறதோ அந்த பகுதியில் எல்லாம் தேவ கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. மோசே ஆண்டவரே, அந்த செங்கடல் மேல் ஒரு கோலை நீட்டினது போல ஆண்டவரே, கர்த்தர் தமது கரங்களை நீட்டி ஆண்டவரே, அந்த ஆண்டவரே காற்றையும் மழையையும் கனமழையையும் நிறுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், வீடுகளை இழந்த பிள்ளைகள், தனக்கு அருமையானவர்களை இழந்த பிள்ளைகள், ஆண்டவரே, வாழும் வழி தெரியாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, ஸ்கூல் போக பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கிறதே ஆண்டவரே, அதற்காக எல்லா காரியங்களுக்காக, தொழில்களுக்காக, ஆண்டவரே, போக்குவரத்துக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதனால் ஏற்பட்ட ஆண்டவரே பயங்கரமான விளைவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சின்ன பிள்ளைகள் உண்டு, கர்ப்பஸ்திரீகள் இருக்கலாம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே, வயோதிபர்கள், பலவீனர்கள், ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே, பல நாட்களாக படுக்கையிலே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், இப்படி எத்தனையோ விதத்தில் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே. ஆண்டவரே, அதிலிருந்து ஆண்டவரே ஓடி பிழைக்கவும் முடியாதவர்கள், எவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலை. தேவன் தாமே இறங்க வேண்டும் என்று கெஞ்சலப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, வீடுகளெல்லாம் தண்ணியினால் நிரம்பி உட்கார முடியாதபடி, தூங்க முடியாதபடி, வெளியிலையும் எங்கேயும் ஓடி போக முடியாதபடி தவித்திருக்கிற பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் துடைங்க,
எங்கள் கவலைகள் எல்லாம் நாங்கள் வாசித்த வசனத்தின்படி சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவர் மழையை நிறுத்தி தாருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி, ஆண்டவரே திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டம், ஆண்டவரே சென்னை பகுதிகள், இன்னும் பல ஏரியாக்களில் ஆண்டவரே இருக்கிற எல்லா நஷ்டங்களையும் சரிப்படுத்தி ஜனங்கள் சந்தோஷமாய் வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனரை தாங்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இதயத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேவன் காத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக, மற்றவர்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதகர்களுக்காக, ஆண்டவரே சபை கமிட்டிக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நீங்கள் ஆண்டவரே பொறுப்படுத்தி நீ நடத்தும்படியாய், ஆண்டவரே எல்லாருடைய கவலைகளை நீ மாற்றும்படியாய், எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னுமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே அவங்களுடைய பக்தி விருத்திக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, விசுவாசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் வாழாதபடி அப்பா, எல்லாரும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு வாழத்தக்கதாக கிருபை தாருங்க தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா, குடும்ப ஜெபத்தை மேற்கொண்டு நடத்த ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. பெல நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பெல நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பானவர்களே, திருச்சபைகளில் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கத்தக்கதாக நிறைய வாலிபர்கள் அவங்களுக்கு திருமணங்களுக்காக அவங்க நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்க கூட கேட்டிருக்காங்க. நான் ஒருவேளை பேர் சொல்லாவிட்டாலும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஏதோ கிடைக்கலையே என்று அந்நிய நுகத்தோடு பிணைந்து விடாத பிடிக்கப்பா,
கர்த்தாவே, தேவ சமூகத்தில் காத்திருந்து அருளுகிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கண்டு ஆண்டவரே அவங்க வாழத்தக்கதாக ஏற்ற துணையை கர்த்தர் ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் பரிபூர்ணப்படவும் சரியான மருத்துவ உதவிகள் தேடி பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுகமான விடுதலையை கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற மருத்துவம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே துரிதமான மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவ உதவிகள் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தொழில் முனைவோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாமைகள், புத்தீனங்கள், அறிவீனங்கள் நீக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, தேவ ஞானம், அறிவு, நல் யோசனை உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே, சக ஊழியர்களின் ஆண்டவரே அன்பு உறவு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலதிகாரிகளின் தயவு உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நிலையிலே உண்டாயிருக்கும் இக்கட்டு இடையூறுகள் நீங்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பணித்தளத்தில் உண்மையும் நல்லொழுக்கமும் வளரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு வட இந்திய பணிகளுக்காக, மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, அனைத்து ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம்ப்பா. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும். ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமத்தைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமத்தைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பானவர்களே, பலவிதமான துன்பங்களை சகிக்க முடியாமல் தற்கொலையை நாடி இருப்பவர்கள், பல நிலைகளிலே தொய்வுகள், தோல்விகள், விரக்திகள் அடைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் நல்ல வழிமுறைகளும் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தோல்வியை கண்டு ஆண்டவரே அசந்து போய் சோர்ந்து போய் என்ன செய்வோம் என்று தற்கொலைக்கு நேராக ஆண்டவரே விரைந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. கண்ணீரோடு இருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்வு காண
ஒரு ஆண்டவரே சுமூகமான ஒரு நிலை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீ ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் அதிசயங்களை நீர் தான் செய்ய முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, ஆண்டவரே, அசுத்த ஆவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்தில் அவதியுறும் மக்கள் பயத்திலிருந்து விடுதலை பெறவும், ஐம்புலன்களும் கர்த்தருடைய ஆளுகையில் இயங்கி விடுதலை பெறவும், அவர்களின் குடும்பத்தின் சமாதானம் அடையவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிறைய இடத்துல பேசும்போது அசுத்தாவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்தில் அவதியூறும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க, அவங்க கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமத்தைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமத்தைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். சிறைச்சாலை ஊழியங்களுக்காக, சிறைச்சாலை கைதிகள், அவர்கள் மத்தியில் நடந்து வருகிற ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷத்துக்கு கோபமாக தான் இருக்கும் ஆண்டவரே, அதற்குள்ளாக ஒரு வெட்டு, கொலை, குத்துகள் அப்புறம் என்று சிந்திக்க தோணும். அப்படிப்பட்ட கொலை விபத்துகளில் ஆண்டவரே அப்பா, சிறைச்சாலையில் இருக்கிற மக்களுக்காக, கைதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அங்கு நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகிறவர் உடைய கரங்களிலே நாங்கள் விட்டு விடுகிறோம் தகப்பனே. நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே ஒரு மனமாறுதலை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. ஒரு பெரிய மனமாறுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இரக்கம் செய்யுங்கப்பா. உங்களுடைய வசனத்தை அனுப்பி அவளை குணப்படுத்துங்க, அவங்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் மருத்துவ உதவி, கல்வி உதவி, நல்ல ஆலோசனைகள் இவைகளின் மூலமாக நல்ல மனமாற்றமடையும் நல் நடக்கையின் கனியினை வெளிப்படுத்தி சிறைச்சாலை அதிகாரியின் கண்களில் தயவு பெறவும், விடுதலை மனுக்களை கொடுத்து விடுதலை பெறவும், விடுதலை பெற்றவர்களுக்கு தேசத்திலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே நல்ல ஆதரவு உண்டாயிருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உதவி செய்யுங்க கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, திருச்சபையின் போதனையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் துணிகரமான பாவங்களுக்கு அவர்கள் விலகி வாழவும், வாழ்வின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு மறுவாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. இன்னுமாக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநியாயமாக பழி சுமந்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அவதியுறும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, அதனால் அவங்க சிறைச்சாலையில் ஆண்டவரே அடைபட்ட குருவியை போல ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எல்லாம் சந்தித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீதிக்காக, நியாயத்துக்காக போராடுபவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதி கிடைக்க பல நிலைகளிலே செயலாற்றுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே, அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு போதகர்கள், மிஷனரிகள் வட இந்திய பகுதிகளில் ஆண்டவரே பல இடங்களில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற போதகர்களுக்காகப்பா, அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பத்மு தீவில் ஆண்டவரே பக்தனை தேற்றினது போல எங்கள் பிள்ளைகளை நீ தேற்றி ஏற்ற வேளையில் வெளியில் வரும்படியாக சீக்கிரமாக ஆண்டவரே அவங்களுக்கு நீதி கிடைக்கத்தக்கதாக, நியாயம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. இன்னுமாக நாங்கள் கடனின் அகோரம் பற்றாக்குறையில் அவதியுறுகிற மக்களுக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளப்பா, ஆண்டவரே இந்த சீசன் டைமில் இந்த ஆண்டவரே தன்னுடைய வருமானத்துக்கு தக்கபடி செலவு செய்து கடன் இல்லாதபடி வாழத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடிமை நுகங்களை ஆண்டவரே சுமந்து ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருளின் அந்தகாரத்திலும் இரவின் பயங்கரத்திலும் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையில் ஆண்டவரே முறையே சென்று தங்கள் ஆண்டவரே பாரங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கவலைகளை, கண்ணீர்களை, கஷ்டங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தெரியப்படுத்தி ஒரு விடுதலையை மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறப்பா, கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையிலே காணப்படுகிற மருத்துவர்கள், தாதிமார்கள், இன்னும் பல நிலைகளில் மருத்துவ ஊழியர்கள் நோயாளிகளிடம் அன்பு பாராட்டவும்
சரியான சிகிச்சை கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல சூழ்நிலைகளில் மருத்துவ ஊழியர்கள் நோயாளிகளிடம் அன்பு பாராட்ட ஆண்டவரே சரியான சிகிச்சையை ஆண்டவரே கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்னமாக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், முதியோர்கள் ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை பெறவும் இவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்கள், அதன் ஊழியர்கள் தேவ தரிசனம் பெற்றவர்களாக, பண ஆசை, பதவி ஆசை இல்லாதவர்களாக, உண்மை அடியார்களாக சிலுவை நிழலில் தங்களை மூடி உன்னதத்தின் தேவனை வெளிப்படுத்தி நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர்கள் அவர்கள் செய்யும் ஊழியங்கள், இன்னும் மற்ற நிலையிலே காணப்படுகிற ஊழியர் ஸ்தாபனங்கள் அனைத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியர் ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே, அதனுடைய ஆண்டவரே முக்கிய ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு மிஸ்டரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, தேவ ஊழியர்கள் அவர்கள் செய்யும் ஊழியங்கள், இன்னும் மற்ற நிலையிலே காணப்படுகிற ஊழியர் ஸ்தாபனங்கள் அனைத்திற்காக நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழுகிற மக்கள் எல்லாரும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, தங்கள் பாரங்களை, தங்கள் கவலைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவே நான், கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் பறப்பேன் நான், கழுகை போல் பறப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. ஆமாம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் ஆண்டவரே, இயேசு பாதம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை, ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நீரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. யார் யாருக்கு இன்னது தேவை என்று அறிந்து என் தேவன் எல்லாருக்கும் நீதி நியாயம் செய்ய ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக, இதை நடத்துகிற அருமையான தம்பி பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, ஆண்டவரே இணைந்து பணி செய்கிற ஆனந்த தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சகல பேருக்கும் நன்மையால் உம்முடைய நன்மையால் நிரப்பும் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அநேக தேவைகள் இருக்கலாம் கர்த்தாவே. தேவைகளை நீர்தான் சந்தித்து கொடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக, எல்லாருடைய ஆசீர்வாதங்களுக்காக நல்ல செய்தி அனுப்பி ஆண்டவரே அதை எல்லாரும் கண்டு அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் எத்தனை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் பத்தாது கர்த்தாவே. கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னுமாய் தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் உலகம் முழுவதும் கடந்து போகிறதே அப்பா. ஆண்டவரே சிறு காணிக்கை கூட பெரிய காரியங்களை செய்யும். உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் கடந்து போவதற்கு சிறு காணிக்கைகள் கூட உதவியாக இருக்கிறதப்பா. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசமெங்கிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை அனுப்பும். ஆங்காங்கு துயரப்படுகிறவர்கள், கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள், இயற்கை சீற்றங்களினாலே ஆண்டவரே மழை வெள்ளங்களினாலே கனமழையினாலே ஆண்டவரே வீடுகளை இழந்தவர்கள், வாழும் வழி தெரியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைனா ஆண்டவரே உதவி செய்யுங்க. தேசம் முழுவதும் எதிர்க்கிற ஜனங்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எதிர்க்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அயல் நாடுகளுக்காக ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக ஆண்டவரே, எல்லா நாடுகளுக்கிடையே சமாதானம் ஓங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சமாதானம் ஓங்கி வரட்டும் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம்,
நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த நாட்களில் மழை வெள்ளத்தாலே பிள்ளைகளுடைய படிப்பு ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் லீவ் ஆண்டவரே. நிறைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த கன மழையினால் சின்ன வீடுகளில் வசிக்கிறவங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவரே தண்ணீர் புகுந்து ஆண்டவரே இந்த பேரழிவுகளை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள் மனம் சோர்ந்து போகாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக, படிக்கிற பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, போக்குவரத்து பிரயாணங்களில் ஆண்டவரே எல்லாருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். ஸ்கூல் ஆசிரியர்களுக்காக, பேராசிரியர்களுக்காக, ஆண்டவரே உயர் கல்வி அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காகவும் சோத்திரப்பா. எல்லாரும் பயத்தோட நடுக்கத்தோடே தங்கள் கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து நிறைவேற்றி வெற்றியை காண என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட நீர் இருந்தபடினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, தொடர்ந்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்